ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான சுவாரஸ்யமான திகிலான ஒரு கதையோடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். சரி, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ட்ரிபிச் ஐலாண்ட், இந்த ஐலாண்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. 18ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் இந்த கடல் பகுதிகளில் பயணம் செஞ்சுக்கிட்டு வந்த பல கப்பல்கள் இந்த இடத்துல ஒரு தீவு இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இந்த தீவில் மோதி விபத்துக்குள்ளாக இருக்குது. அதனால் 1850 காலகட்டங்களில் இந்த தீவில் ஒரு லைட் ஹவுஸ் கட்டினா இது ஒரு தீவு அப்படின்னு, இந்த இடத்துல ஒரு தீவு இருக்குது அப்படிங்கிறது கப்பலில் வரக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த இடத்துல நடக்கக்கூடிய பெரும்பாலான விபத்துக்களை தவிர்க்க முடியும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஒரு திட்டம் போடுறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு லைட் ஹவுஸையும் கட்டிடுறாங்க. ஆனால் இந்த தீவில் சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா சிலரால் சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. அந்த விஷயம் ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு டீமுக்கு தெரிய வருது. அந்த டீமில் மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அது யாருன்னா டேஷ், லிங்க், பால், ஹேஷ், பிஷ். அப்போ தான் ஒரு நாள் இந்த பேரநார்மல் டீம் நம்ம கண்டிப்பாக இந்த ட்ரிபிச் ஐலாண்டுக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய அமானுஷ்ய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு திட்டம் போடுறாங்க. அவங்களும் பல நாட்கள் பயணம் செஞ்சு ஒரு வழியாக இந்த தீவையும் அடைஞ்சிடுறாங்க. இந்த தீவுக்கு போனதும் அவங்க தங்குறதுக்கான இடம் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு இந்த பால் அப்படிங்கிறவனும் டேஷ் அப்படிங்கிறவங்கள மட்டும் இந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த லைட் ஹவுஸ் கீப்பர் சொல்கிறாரு, இந்த இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்க்கும் நீங்கள் போகலாம், ஆனால் அந்த 2ஆவதாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு மட்டும் நீங்கள் போகவே கூடாது, அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த வீட்டில் தான் பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறத நானே கண்கூடா பார்த்துருக்கேன். அந்த இடத்துல அமானுஷ்யங்கள் இருக்கிறதாவும் பல பேரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுறாரு. ஆனால் இந்த பாலும் டேஷும் நேராக அந்த 2ஆவது வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா இவங்க பேரநார்மல் ரிசர்ச் இல்லையா. அந்த வீட்டுக்குள்ளே போனதும் இவங்க 2 பேரும் போனதும் அவங்களுக்கு இனம் புரியாத ஏதோ ஒரு மன கஷ்டம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அந்த வீட்டில் ஒரு ஹால், கிச்சன், பாத்ரூம் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஒரு வழியாக அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தீவை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீடுகள், கைவிடப்பட்ட பல வீடுகளையும் அவங்க 2 பேரும் போய் பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிறைய வீடுகளில் நிறைய புக்ஸ், நோட்ஸ், ஜேர்னலிஸ்ட், டைரிஸ் இப்படி எல்லாமே அங்கங்கே சிதறி கிடக்கு. அந்த டைரிஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறப்ப அந்த வீட்டில் வாழ்ந்த சில மனிதர்கள் எழுதி வச்சிருந்த நிறைய குறிப்புகள் அதில் இருக்குது. அந்த டைரி எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறப்போ அதில் பெரும்பாலான டைரியில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அந்த 2ஆவது வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது, அதை நாங்கள் அங்கே போனதும் எங்களால் உணர முடிஞ்சிச்சு அப்படின்னு எழுதியிருக்கு. அதை படிச்சுட்டு இவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க, நாம் இன்னைக்கு கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது அந்த 2ஆவது வீட்டில் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அவங்களுடைய ரூமுக்கு போய் மற்ற 3 பேர்கிட்டையும் இங்கே நடந்த படித்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரி, அப்போ நாம் 2ஆவது வீட்டுக்கு போய் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அங்கே செட் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே இவங்க 5 பேரும் போய் கேமரா, லைட்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வராங்க. ஒரு கேமராவை கிச்சன்லையும் இன்னொரு கேமராவை ஹால்லையும் வைக்கிறாங்க. நாம் இன்றைக்கி நைட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க 5 பேரும் திரும்பவும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பொழுது சாயுது. நைட்டு டின்னர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த 5 பேரும் கிளம்பி இந்த 2ஆவது வீட்டுக்கு வராங்க. இந்த வீட்டுக்குள்ளார வந்ததும் அவங்க எல்லாருக்கும் ஒரு விதமான மன இறுக்கம் ஏற்படுது. ஆனாலும் இவங்க அந்த வீட்டுக்குள்ளே லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணி அவங்க கொண்டு வந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வைக்கிறாங்க. அதாவது இஎம் பம்ப், ஓஜா போர்டு, கோஸ்ட் பாக்ஸ் அப்படி எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு இந்த இடத்துல வெளியே எடுத்து வச்சிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் மட்டும் இந்த ஓஜா போர்டை வச்சு ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் ஆஷ் மட்டும் கேமராவையும் இஎம் பம்பையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு நிற்கிறான். இந்த இஎம் பம்ப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஆன் பண்ணதும் நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கி அந்த இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய ஆவிகள் எல்லாத்தையுமே வரவழைக்கும். டேஷ் அப்படி தான் அந்த இஎம் பம்பை ஆன் பண்ணுறான். அதுக்கப்புறம் இந்த 4 பேருமே அந்த ஓஜா போர்டை ப்ளே பண்ணுறாங்க. பிராக்கெட்டில் கையை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஆவிகள் இருக்கா, அப்படி ஆவிகள் இருந்தால் அதோட பேர் என்ன அப்படின்னு பல கேள்விகளையும் கேட்குறாங்க. ஆனாலும் அதுக்கு எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. முதல்ல ஒரு 5 நிமிஷம் காத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆகுது.
கடைசியாக 20 நிமிஷம் ஆகுது. சரி, இந்த வீட்டில் எந்த விதமான ஆவியும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கேமை முடிச்சுக்கலான்னு பிளான் போடுறப்போ திடீர்னு ஏதோ ஒரு விதமான சத்தம் கேட்குது. அந்த நேரத்தில் ஜன்னல் கதவுகள் எல்லாம் பயங்கர சத்தத்தோட மூடுது. எல்லாரும் திரும்பி திடீர்னு ஜன்னல் கதவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பிளாக் சேட் திடீர்னு இழுத்துக்கிட்டு போய் எஸ் அப்படின்னு காமிக்குது. அதை பார்த்ததும் 4 பேரும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்போது பயந்துக்கிட்டே அந்த லிங்க் அப்படிங்கிறவன் கேள்வி கேட்குறான், அப்படி ஆவி இருந்தா அதோட பேர் என்ன அப்படின்னு. முதல்ல ஒரு 5 நிமிஷம் எந்த ஒரு ரிப்ளேவும் வரல. அதே மாதிரி திரும்பவும் ஒரு சத்தம் வருது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் கதவுகள் பயங்கர சத்தத்தோட வேகமாக மூடுது. அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஜெட் வேகமாக போய் பல எழுத்துக்கள்லையும் போய் நிற்கிது. அது என்னன்னா EKULIMA91KCAB. இதை பார்த்ததும் அவங்க யாருக்குமே எதுவுமே சுத்தமாக புரியவே இல்லை. ஆனால் பாலுக்கு மட்டும் இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த இடம் ரொம்பவே அமைதியாக இருக்குது. அப்போது திடீர்னு அந்த பிளாக் ஜெட் போய் குட் பாயில் போய் நிற்கிது. அந்த இடத்துல அதுக்கப்புறம் எந்த சத்தமும் இல்லை. அப்போது மணி 12 ஆகுது. அந்த நேரத்தில் கிச்சனில் ஏதோ ஒரு விதமான சத்தம் கேட்குது. இவங்க எல்லாரும் மெல்ல கிச்சனை திரும்பி பார்க்குறாங்க. கிச்சன் வாசலில் ஒரு நிழல் விழுகுது. அதை பார்த்து பயந்து போய் இவங்க உக்காந்துருக்கிறப்போ டக்குன்னு வாசலில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அடுத்து இவங்க எல்லாரும் வாசலை திரும்பி பார்க்குறாங்க. அங்கே எதுவுமே இல்லை. திரும்பவும் கிச்சனை திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல விழுந்த நிழலும் மறைஞ்சிடுச்சு. அப்போதான் அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரியான காலடி சத்தங்கள்லாம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் அங்கே இருந்த ஆஷும் விஷும் ஓடி போயிடுறாங்க. இந்த இடத்துல இதுக்கப்புறம் நாங்கள் இருக்க மாட்டோம், எங்கள் 2 பேருக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போனதுக்கு அப்புறமாவும் இந்த பால் லிங்க் டேஷ் 3 பேருமே அந்த வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் எந்த ஒரு சத்தமும் கேட்கல. மணி 1 ஆகுது. அப்போது கிச்சனில் இருந்து இதுக்கு முன்னே கேட்ட சத்தத்தை விட பயங்கர சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா ஒரு சேர் மேலே இருந்து கீழே விழுந்து உடஞ்சா எப்படி சிதறி போய் இருக்குமோ அது மாதிரி ஒரு சேர் உடஞ்சி கிடக்கு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே திரும்பவும் அவங்களுக்கு ஒரு காலடி சத்தம் கேட்குது. அதை கேட்டு இவங்க எல்லாரும் பயந்து போய் நிற்கிறப்ப லிங்க் அவனை யாரோ தள்ளிவிட்ட மாதிரி வந்து டேஷ் மேலேயும் பால் மேலேயும் விழுறான். திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்போ தான் இவங்க 3 பேருக்கும் பயம் இன்னும் அதிகரிக்குது. இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம், நாம் இந்த வீட்டை விட்டு இப்போவே வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இவங்க கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து இவங்க 5 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் நிச்சயமாக கண்டிப்பாக ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது, ஆனால் அது என்னன்னு தான் நமக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப தான் டேஷ் சொல்கிறான், அது நமக்கு தெரியாது, ஆனால் நாம் அங்கே ஃபிக்ஸ் பண்ண கேமராவுக்கு தெரியும். சரி வாங்க இந்த கேமராவில் என்ன தான் பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சி. நாளைக்கு நாம் கிளம்புறப்போ அந்த கேமராவை எடுத்து அதில் என்ன பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுந்திருச்சு பார்க்குறாங்க. அவங்க போயிட்டு திரும்ப வந்த அந்த 2வது வீட்டிலேருந்து தான் வருது. உடனே லிங்க் சொல்கிறான், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா லைட்டையும் நான் தான் ஆஃப் பண்ணேன். கண்டிப்பாக அந்த வீட்டில் லைட் எரியறதுக்கு சான்ஸே இல்லை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் எரியக்கூடிய லைட்ஸ் எல்லாமே தானாகவே ஆஃப் ஆகுது. திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் கழித்து எல்லா லைட்ஸும் தானாகவே ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த லைட் ஒரு மாதிரி விட்டு விட்டு எரியுது. திரும்பவும் எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆகுது. இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த 5 பேரும் ரொம்ப பயந்துக்கிட்டே இதுக்கப்புறம் அங்கே பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது விடியுது. அந்த 5 பேரில் பால் அப்படிங்கிறவன் ஓஜா போர்டில் காமிச்ச அந்த லெட்டர்ஸ்லாம் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் டேஷ் வந்து சொல்கிறான், இந்த லெட்டர்ஸில் பின்னாடி இருக்கிற KCAB அப்படிங்கிறது பேக், அதனால் நீ இதை ரிவர்ஸாக போட்டுப்பாரு, இதில் என்ன வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே பாலும் அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே ரிவர்ஸில் எழுதி வாசித்து பார்க்குறான். அதில் வரக்கூடிய வார்த்தை பேக் 19 ஆமயூக் அப்படின்னு இருக்குது. உடனே பால் சொல்கிறான், அப்போது அந்த ஆவியோட பேர் யூக். சரி இன்றைக்கி நைட்டு திரும்பவும் இந்த ஓஜா படம் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஓய்வெடுக்கிறாங்க. திரும்பவும் அன்றைக்கி நைட் பொழுது சாயுது. டின்னர் எல்லாத்தையுமே அவங்க முடிச்சுட்டு திரும்பவும் அவங்க அந்த 2வது வீட்டுக்கே போகிறாங்க.
நேற்று ஓஜா போர்டை வச்சு நம்ம ட்ரை பண்ணோம், இன்றைக்கி நம்ம அந்த கோஸ்ட் பாக்ஸை வச்சு விளையாடி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க. ஃபஸ்ட்டு ஓஜா போர்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதையே ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்காங்க. ஆஷ் வந்து கேமரா கிட்ட நிற்கிறான். ஓஜா போர்டு மேலே கை வச்சு, உன்னோட பேர் லியூக்கா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்குது. திரும்பவும் 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, கடைசியில் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போது ஜன்னல் கதவுகள் எல்லாம் பயங்கர சத்தத்தோட மூடுது. அந்த நேரத்தில் இந்த பிளாங்க் செட் நோவில் போய் நிற்கிது. உடனே இவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அப்போது லிங்க் கேட்குறான், உன் பேர் லியூக் இல்லைனா உன்னோட பேர் என்ன அப்படின்னு. திரும்பவும் 20 நிமிஷம் கழிச்சு இந்த பிளாங்க் செட் நிறைய லெட்டர்ஸில் போய் நிற்கிது. அது என்னன்னா TSOHMAIHTIWTOLEKUL. வேகமாக பால் இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே ரிவர்ஸில் படித்து பார்க்குறான். அதில் என்ன வருதுன்னா, லியூக் நாட் வித் ஐஎம் ஹோஸ்ட் அப்படின்னு இருக்குது. அப்போது உன்னோட பேர் ஹோஸ்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உன்னோட பேர் ஹோஸ்டா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அந்த நேரத்தில் அங்கே உக்காந்துருக்கிற 4 பேருக்கும் அவங்க மேலே வேறு யாரோ உக்காந்துருக்கிற மாதிரி பயங்கர வெயிட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி, நாம் இந்த கேமை இதுக்கப்புறம் விளையாட வேணாம், இப்போவே முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பிளாங்க் செட்டை குட் பாய்க்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிளாங்க் செட் நகரவே இல்லை. உடனே இவங்க எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் வருது. திரும்பவும் எப்படியாவது அந்த பிளாங்க் செட்டை குட் பாய்கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ டக்குன்னு அந்த பிளாங்க் செட் நோட போய் நிற்கிது. அதை பார்த்ததும் இந்த 5 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. சரி, கோஸ்ட் பாக்ஸை வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கோஸ்ட் பாக்ஸை ஆன் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல அமைதியாக இருக்குது. திடீர்னு அப்படிங்கிற சத்தம் வருது. திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் ரொம்பவே அமைதியாக இருக்குது, எந்த ஒரு சத்தமும் இல்லாமல். திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத விதமாக அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது அந்த கோஸ்ட் பாக்ஸில். அந்த வாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த கோஸ்ட் பாக்ஸும் ஆஃப் ஆகிடுது. அதே நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகி கதவு ஜன்னல் எல்லாமே லாக் ஆகிடுது. ஆஷ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்பவும் பயம் வந்து, இங்கேருந்து நான் இப்போவே வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக வெளியே குதிச்சிடுறான். அவனை பார்த்துட்டு பாலும் எனக்கும் பயமாக இருக்குது, நான் இங்கேருந்து வெளியே போகிறேன், நீங்களும் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக வெளியே குதிச்சு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் ஜன்னல் கதவுகள் எல்லாமே ரொம்பவே டைட்டாக லாக் ஆயிடுது. ஆனால் இந்த 3 பேர் மட்டும் பிளாங்க் செட்டில் இருந்து கையை எடுக்காமலேயே 2 பேரும் வெளியே குதிச்சு ஓடுறத பார்த்துக்கிட்டே உக்காந்துருக்காங்க. அப்போ திடீர்னு கிச்சனில் இருந்து ஒரு சேர் மெல்ல நகர்ந்து இவங்க 3 பேரும் உக்காந்துருக்கிற இடத்துக்கு நேராக வருது. அந்த சேர் நகர்ந்து வரத இந்த 3 பேரும் பயத்தோடையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பால் வெளியே இருந்து இவங்க 3 பேரையும் கூப்பிடுறதுக்காக ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான். அந்த சேரில் ஒரு உருவம் உக்காந்துருக்கிறது பாலுக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் உள்ள ஓஜா போர்டில் கை வச்சிருக்கக்கூடிய இந்த 3 பேருக்கும் அந்த சேரில் யாருமே உக்காந்துருக்கிற மாதிரி சுத்தமாக தெரியவே இல்லை. உடனே பால் கத்த ஆரம்பிக்கிறான், நீங்கள் 3 பேர் ஆபத்தில் இருக்கீங்க, முதல்ல வெளியே வாங்க அப்படின்னு இந்த பால் சொல்கிறது அந்த வீட்டுக்குள்ளே சுத்தமாக கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த 3 பேர் மேலேயும் யாரோ ஏறி உக்காந்துருக்கிற மாதிரி பயங்கர வெயிட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஓஜா போர்டை முடிக்காமல் இவங்க 3 பேரும் வெளியே போகிறது ஆபத்து அப்படிங்கிறதுனால அவங்க அதை எப்படியாவது குட் பாய்க்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லி அந்த பிளாங்க் செட்டை இழுக்கிறாங்க. ஆனால் அதை இழுக்கவே முடியலை. அந்த நேரத்தில் அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரியான சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அவங்க 3 பேரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு உருவம் நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இங்கேருந்து வெளியே போன ஆஷ் வேற விதமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கல்லை எடுத்து இந்த ஜன்னல் கதவுகளை வெறித்தனமாக உடைக்க ஆரம்பிக்கிறான். பால், நீ என்ன பண்ணுற ஆஷ், நீ இப்படி பண்ணாத அப்படின்னு கத்துறான். ஆனாலும் அதை ஆஷ் கேட்காம பாலை அடித்து கீழே தள்ளிடுறான். கீழே விழுந்த பால் மயக்க நிலைக்கு போயிடுறான். எப்படியோ ஆஷ் அந்த வீட்டு ஜன்னல் கதவுகளை உடைச்சிட்டு உள்ளார வந்து அதில் இருந்து ஒரு கண்ணாடி துகளை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இந்த 3 பேரையும் பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இந்த ஓஜா போர்டை ப்ளே பண்ணுற 3 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி, எப்படியாவது இதுக்கு நாம் குட் பாய் சொல்லணும்னு கஷ்டப்பட்டு அந்த ஓஜா போர்டை நகர்த்திட்டு குட் பாய் பக்கத்தில் கொண்டு வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த சேர் இந்த 3 பேரையும் நோக்கி பறந்து வருது. ஆனால் இந்த 3 பேரும் பயத்தில் விலகுனதுனால அந்த சேர் செவுத்துல போய் விழுந்து உடஞ்சி நொறுங்கிறது. அது மட்டும் இல்லாமல்
அந்த ஆஷும் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆவியும் இந்த 3 பேரையும் நோக்கி நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் இந்த 3 பேரும் அந்த பிளாங்க்சென்ட்டை குட் பாயில் கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க. உடனே இந்த ஓஜா போர்டு தலைகீழா செவுத்து மேலே போய் இடிச்சு உடஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த ஆவிகளும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருது. ஆஷும் மயங்கி கீழே விழுந்துடுறான். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா லைட்ஸும் ஆன் ஆகுது. ஜன்னல் கதவுகள் எல்லாமே திறந்துருது. சரி, இதுக்கு மேலே நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாவது வெளியே போயிடணும்னு சொல்லி கிளம்புறதுக்காக கேமராவை தேடுறாங்க. அதில் அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஒரு கேமரா உடஞ்சிருச்சு. இன்னொரு கேமரா அந்த டேபிளில் இருந்து கீழே விழுற மாதிரி இருக்குது. அந்த கேமராவை எப்படியாவது காப்பாற்றணும்னு லிங்க் வேகமாக ஓடுறான். ஆனாலும் அந்த கேமரா கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. சரி, இந்த கேமராவில் எப்படியாவது பதிவு செய்யப்பட்ட அந்த ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிடலான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் இந்த பேரநார்மல் டீம் சொல்கிறாங்க, இந்த தீவில் உண்மையாகவே ஏதோ ஒரு அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லை, அதுக்கான ஆதாரங்களாக ஆவி பேசினது எங்ககிட்ட ரெக்கார்டாக இருக்குது. ஆனால் அவங்க எடுத்த வீடியோவை எங்களால் ரெக்கவர் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த தீவுக்கு போன இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி தான், இந்த யூக் யார், அந்த ஹோஸ்ட் யார் அப்படின்றது. ஆனால் இதற்கான பதிலை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியலை. அதை யோசிச்சுக்கிட்டே இவங்க 5 பேரும் ஒரு வழியாக அந்த தீவை விட்டு கப்பலில் ஏறி அந்த தீவை பார்த்தபடியே அவங்க ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. சரி, இன்னைக்கு பார்த்த இந்த திகிலான கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம வேறு ஒரு திகிலான கூஸ் பம்ப்ஸான சுவாரஸ்ய கதையோட உங்களை சந்திக்கிறேன்.